ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி கிறிஸ்மஸ் நியூ இயர் ஸ்பெஷல் ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த கேக் பார்த்திங்கன்னா கேரட் கோதுமை வச்சு ரொம்ப சிம்பிளாக மிக்சியில் அரைச்சி ஆவியில் வேக வச்சு தான் செஞ்சுருக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்தளவு பஞ்சு போல் சாஃப்டாக வந்திருக்குதுன்னு. வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு ட்ரையான மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய 2 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 3/4 கப் அளவு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக துருவின வெல்லம் இல்லைனா ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துருக்கிறேன். இதுதான் நமக்கு நல்லாவே ஒரு டேஸ்ட், நல்ல ஒரு ஃப்ளேவர், நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிக்காது அப்படின்னா 2 ஏலக்காய் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா மிக்சியில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு நல்லா பிளெண்ட் ஆகி வரணும். அப்போ தான் நமக்கு நல்ல கேக் சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா இதில் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கிறேன். ஏதாவது ஃப்ளேவர்லெஸ் ஆயில் சேர்த்துக்கோங்க. 3/4 கப்பில் 1 கப் அளவு சேர்த்துருக்கிறேன். இப்போ ஆயில் சேர்த்து ரொம்ப அரைக்கக்கூடாது, லைட்டாக ஜஸ்ட் ஒரு கப் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம இதில் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துருக்கிறேன். நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இதில் பால் சேர்த்துக்கலாம். பால் பார்த்திங்கன்னா நமக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ரொம்ப அரைக்கக்கூடாது, ஜஸ்ட் எல்லாம் ஒருக்கா மிக்ஸ் ஆனால் போதும். அந்த மாதிரி ஒருக்கா மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நமக்கு பேட்டர் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது. அதனால் திருப்பி ஒருக்கா 2 டேபிள் ஸ்பூன் அளவு பால் சேர்த்துருக்கிறேன். பால்லாம் சேர்த்ததுக்கப்புறமா மிக்சியில் ஜஸ்ட் ஒருக்கா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நமக்கு கேக் பேட்டர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும், ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். கோதுமாவை பொறுத்து பாலோட அளவு வித்தியாசமாகலாம். அதனால் இந்த மாதிரி ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சி வரணும். ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சமாக தேவைப்படுது அப்படின்னா பால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம இதில் கேரட் சேர்த்துக்கலாம். கேரட் பார்த்திங்கன்னா 1 கப் அளவு எடுத்துருக்கிறேன். நான் 1 கப் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா 250 ml 1 கப் அளவு எடுத்துருக்கிறேன். துருவின கேரட் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் ஆட் பண்ணி நல்லா ஒருக்க மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கேரட் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கூட நமக்கு மாவு லூஸ் ஆகும். ஏன்னா கேரட்டில் உள்ள ஈரப்பதமும் சேர்த்து மாவு கொஞ்சம் லூஸ் ஆகி வரும். அதுதான் நமக்கு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியாக இருக்கும். கேரட் பார்த்திங்கன்னா மாவோட நல்லா சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த மாதிரி சின்ன பவுலில் தான் ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறேன். அதில் கொஞ்சமாக ஆயில் இல்லைனா நெய் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம கேக் பேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஆட் பண்ண வேண்டாம், ஒரு 3/4 அளவு வர மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன பவுலில் ஆட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு பிளேட்டில் இல்லைனா ஒரு கேக் டீனில் கூட ஆட் பண்ணிக்கலாம். கேக் பேட்டர்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா அந்த மாதிரி பவுலில் ஒருக்கா தட்டி விட்டுக்கோங்க. அப்போ ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்தால் நமக்கு ரிமூவ் ஆயிரும். அதுக்கப்புறமா அதுக்கு மேலே கொஞ்சமாக நான் வெள்ளரி விதை ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஏதாவது நட்ஸ் கூட கொஞ்சமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எதுவும் சேர்க்காமல் கூட செய்யலாம், அதுவுமே சூப்பராக தான் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இதை ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கிறேன். அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு இட்லி பிளேட் வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நல்லா தண்ணி கொதிக்கிற டைமில் தான் நம்ம இந்த கேக் பவுலில் வைக்கணும். வச்சுட்டு நம்ம இதை மூடி வச்சு ஒரு ஹை ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் வச்சுக்கிட்டா போதும். நம்ம வச்சுருக்கிற அந்த பவுலோட அளவு பொறுத்து 10 to 15 மினிட்ஸ் கூட நமக்கு ஆகலாம். அதனால் ஒருக்கா 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா செக் பண்ணி பாருங்கள். டூத் பிக் இல்லைனா ஒரு கத்தியை இன்சர்ட் பண்ணி பாருங்கள். எதுவும் ஒட்டாமல் வந்ததுன்னா நமக்கு நல்லா சூப்பராக கேக் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அவ்வளோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நான் இப்போ வெளியே எடுத்து வச்சுருக்கிறேன். கேக் பார்த்திங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஓரங்களை கையை வச்சு எடுத்து விட்டுட்டு கமத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக டீமோல்ட் ஆகி வந்துடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்பவே பர்ஃபெக்டாக ரொம்பவே ஸ்பான்ஜியாக இந்த கேக் ரெடி ஆகிடுச்சு. கோதுமாவு கேரட் வச்சு ரொம்ப ஹெல்த்தியாக கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு செஞ்சு பாருங்கள். ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ நான் அந்த கேக்கை உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்தளவு சாஃப்டாக வந்திருக்குதுன்னு. நம்ம சேனல்லே நிறைய கேக், ஸ்நாக்ஸ், ஸ்வீட் ரெசிபிலாம் இருக்குது. அதோட லிங்க் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிறேன். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.